மறுமை நாள் நம்பிக்கை என்று சொன்னால், பொதுவாக முஸ்லிம் உலகத்தை பொறுத்தளவில் இன்றைக்கு சுமார் 130 கோடிக்கும் அதிகமான முஸ்லிம்கள் வாழுகிறார்கள். இந்த எல்லா முஸ்லிம்களும் மறுமையை நம்பி ஆக வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு முஸ்லீமாக இந்த உலகத்தில் வாழ முடியும். ஆனால் பொதுவாக முஸ்லிம்களை பார்த்தால், அவருடைய நடவடிக்கைகளை பார்த்தால், மறுமை நம்பிய ஒருவர் எப்படி நடந்து கொள்வாரோ அப்படி நடந்து கொள்ளாத காட்சியை தான் நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய செயல்பாடு அவருடைய நம்பிக்கைகளை காட்டிக் கொடுக்கும். ஒரு மனிதன் மூட நம்பிக்கை உடையவனாக இருந்தால் அவனுடைய செயற்பாடுகள் எல்லாம் அதிகம் மௌட்டிகத்தை நோக்கி இருக்கும். அந்த மௌட்டிகங்களை செய்கிற நேரம் இவர்கள் மடையர்கள், மடத்தவர்கள், அதாவது மட ஜாதி என்று சொல்லுவார்கள். இவர்களுக்கு மூளை இல்லாதவர்கள். இலங்கையை பொறுத்தளவில் உலகளாவிய மக்கள் இலங்கை அப்படி ஒரு பார்வையில் பார்ப்பார்கள். உலகத்தில் அவ்வளோ செக்யூரிட்டி எல்லாம் போடப்பட்ட, அவ்வளோ செக்யூரிட்டி உள்ள வாகனங்கள் இலங்கையில் வரவழைத்து அந்த வாகனங்கள் ஓட்டுவதற்கு முன்னாடி இன்னொரு செக்யூரிட்டி போடுகிறார்கள். எங்கே? இந்த சிலாபம் பக்கத்தில் இன்னும் சில பகுதிகளில் அதற்கான ஆலயங்கள் இருக்கிறது. அங்கே போய் அவர்கள், அதாவது தேசிக்கா, அதே மாதிரி பச்சை மிளகா, இதெல்லாம் போட்டு செக்யூரிட்டி சிஸ்டத்தை அதிகப்படுத்துறாங்க. ஐரோப்பாவில் இருந்து வந்த செக்யூரிட்டியை விட, ஜப்பானில் வந்த செக்யூரிட்டியை விட அதிக செக்யூரிட்டி இந்த தேசிக்காவிலும் பச்சை மிளகாயிலும் இருக்கிறதாக நம்புகிறார்களே. இந்த நாட்டு மக்களை உலக மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் தெரியுமா? மடையர்களில் மிக முக்கியமான மடையர்கள் இவர்கள். மடத்தனத்தில் ஊறி கிடக்கக்கூடியவர்கள். ஒரு மனித சமுதாயத்துடைய, ஒரு சமூகத்துடைய செயற்பாடுகள் அவருடைய மூளையின் கனப்பரிமாணத்தை காட்டி கொடுக்கும். இவர்கள் எப்படிப்பட்ட நம்பிக்கையாளர்கள், என்ன சிந்தனை உடையவர்கள், எப்படி உலகத்தில் வாழுகிறார்கள் என்பது செயற்பாடுகள் காட்டி கொடுக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் மறுமையை நம்பிவிட்டான் என்று சொன்னால், ஒரு கூட்டம் மறுமையை நம்பிவிட்டார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய தொழுகை, அவருடைய வியாபாரம், அவருடைய நடவடிக்கைகள் அத்தனையுமே அது காட்டி கொடுக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் எங்களுடைய சமூகத்தை நாம் பார்க்கிற நேரம் சர்வ சாதாரணமாக ரொம்ப பெரிய பெரிய பாவங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட சர்வ சாதாரணமாக நடத்தி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வட்டி வங்கிகளில் முஸ்லிம்கள் கை வைக்க கூடாது என்று தெரியாத ஒரு முஸ்லீமை நீங்கள் காட்ட முடியுமா? 7 மண்டால் காட்டுங்க பார்ப்போம். அலிஃப் பா தெரியாட்டியும் வட்டி ஹராம் என்று புரிந்து வைத்திருப்பார்கள். அப்படி புரிந்தவர்கள் எக்கச்சக்கமான முஸ்லிம்கள் தைரியமாக வட்டியில் ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை விசாரிப்பான் என்று இருந்தால் இதையெல்லாம் செய்வார்களா? எல்லோருக்கும் தெரிந்த விஷயம், இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு பாடம் இருக்கிறது. மற்ற மனிதர்களுக்கு எதையும் பார்க்கலாம், எதையும் கேட்கலாம், எதையும் பேசலாம், எதையும் உடுக்கலாம். எங்களுக்கு அப்படி இல்லை. வரம்புகள் உண்டு. பார்ப்பதற்கு ஒரு அளவுகோல் உண்டு. கண்டதையெல்லாம் பார்த்து முடிக்க முடியாது. சில விஷயங்களை நாம் பார்வை தாழ்த்த வேண்டியிருக்கிறது. அந்த மாதிரி பார்வைகள் உண்டு. ஐநானி தஸ்னியான், 2 கண்களும் விபச்சாரம் செய்கிறது என்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு சர்வ சாதாரணமாக ஆண்கள் பெண்கள் என்று வீடுகளில் விழுந்து இந்த சினிமாக்கள், நாடகங்கள், இந்த கதைகள், தொடர் நாடகங்கள் என்ற பெயரிலே எல்லாத்தையும் பார்த்து வருகிறார்களே. இது விபச்சாரம் இல்லை என்று யாருக்காவது சொல்ல முடியுமா? எவ்வளவு தைரியம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை இந்த விபச்சாரத்தை செய்வதற்கு. யாராவது ஒருவர் எழும்பி இதில் என்ன விபச்சாரம் உண்டு என்று பேசுவீர்களா? விவாதம் பண்ணுவீர்களா? எல்லோருடைய கல்வுக்கும் தெரிகிறது அது விபச்சாரம் என்று. அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன சொல்லுது? சூரத்து நூர்ல, பெண்களே நீங்கள் உங்களுடைய மறைவிடங்களை எல்லாம் மறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிற நேரம் ஆண்களை கூப்பிட்டு அல்லாஹ் என்ன சொன்னான்? உங்களுடைய பார்வையை தாழ்த்துங்கள் என்கிறான். பெண்களுக்கு மட்டும் ஹிஜாப் அல்ல, ஆண்களுடைய கண்களுக்கும் அல்லாஹ் ஹிஜாபை கொடுக்கிறான். ஆண்களே உங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படி என்றால் இது எல்லாம் தெரியாதவர்கள் உண்டா? இந்த மாதிரியான கதைகள், நாடகங்கள், இந்த மாதிரியான படங்களில் எல்லாம் விபச்சாரம் அரங்கேறுகிறது தெரியாத ஒருவர் உண்டா? முஸ்லிம் சமூகத்துக்கு தெரியாதா மியூசிக் கூடாது என்று? இந்த கூத்தாடிகள், நடிகர்கள், இவர்களை எல்லாம் வெறுக்க வேண்டும். இவர்கள் ஷைத்தானுடைய வழியில் போகக்கூடியவர்கள், இவைகளை எல்லாம் பின்தொடரக்கூடாது. இந்த பாட்டு கூத்தில் இருக்கக்கூடாது என்று தெரியாதா? முஸ்லிம் இளைஞர்களை எல்லாம் நீங்கள் எல்லா இடங்களிலும் பாருங்கள். அவருடைய அதாவது காதுகளில் ஹெட்செட்டுகளை அடித்துக்கொண்டு எக்கச்சக்கமான பாடல்கள், காலையிலிருந்து மாலை வரைக்கும் பாடல் கேட்கக்கூடிய எக்கச்சக்கமானவர்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த சமூகத்தில் ஒரு சிலர்கள் பள்ளியும் கையுமாக நின்றார்கள் என்று நினைத்தோம் ஒரு காலத்தில். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அனுபவத்தை உங்களுக்கு முன்னாடி விரிக்கிறேன்.
ஒரு சகோதரருடைய நிக்காவுக்காக வேண்டி என்னை அழைக்கிறார். மிக தூரமான இடத்திலிருந்து நானும் ஒரு கொள்கை சகோதரர் என்பதற்காக வேண்டி அவருடைய நிக்காவுக்கு அந்த உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி ரொம்ப தூரத்துக்கு போகிறேன், அன்புக்காக அழைக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் அண்மைகளை கேள்விப்படுகிறது, அவர் திருமணம் முடித்து பிள்ளைகள் உண்டாகி நன்றாக வாழுகிற நேரம், கொள்கை சகோதரர் என்ற அடிப்படையில் திருமணம் முடிக்கப்பட்டவர், அவர் பாட்டிகளுக்கு போனால் கொஞ்சம் குடிப்பாராம். நான் நடுங்கி போய்விட்டேன் அதை கேள்விப்படுகிற நேரம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படிப்பட்ட சகோதரர்கள் என்று வழங்குகிறதா? சத்தியத்துக்காக வேண்டி ஒரு காலம் எல்லாத்தையும் துறந்து கொண்டு சேர்ந்த சகோதரர்கள் இன்றைக்கு எப்படிப்பட்ட நிலைமை தெரியுமா? பாட்டிகளுக்கு போனால் கொஞ்சம் வாய் நழைப்போம், அல்லாஹ் அக்பர். ஒரு சில ஊர்களுக்கு போகிறோம், பள்ளிவாசல் நிர்வாகிகள் என்ற பெயரில் அவருடைய வாய்கள் எல்லாம் மஞ்சள் பூத்திருக்கிறது. என்ன சாப்பிடுகிறார்கள் நான் திரும்ப கேட்கவில்லை, இது சரியில்லை என்பதற்காக வேண்டி. ஆனால் அவருடைய வாய்கள் சொல்லி காட்டுகிறது, என்னமோ தப்பான ஒரு பழக்கம் பலரிடம் இருக்கிறது. தாடிகள் நீண்டு இருக்கிறது, பள்ளிவாசலில் முன்னாடி வந்திருக்கிறார்கள், அவருடைய வாய்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறது ஏதோ ஒரு போய்களை போன்ற ஒரு பொருட்கள், இன்னும் ஏதோ ஒரு விஷயத்தை விட முடியாமல் இருக்கிறார்கள் என்பதை அவருடைய பற்கள் காட்டிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நன்றாக புரிந்து கொள்வதற்காக வேண்டியதை எல்லாம் சொல்கிறேன். மறுமை நாளை நம்பினால் இந்த எதுவுமே பிரச்சனை இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே ஒரு தோழர், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து மக்கள் ஆரம்ப காலத்தில் அவர்களுக்கு பண்பாடுகள் பெருசாக தெரியாது. இஸ்லாம் வந்து பண்பை சொல்லிக் கொடுத்து அவர்களை மனித புனிதர்களாக மாத்துச்சு. அந்த நேரத்தில் அவர்கள் ரசூலுல்லாஹ்வை முஹம்மது என்று கத்து கூப்பிடுவாங்க, குரலை கொஞ்சம் உயர்த்தி பேசுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு பேசுகிற நேரம் அப்படி பேசுவாங்க. ஏனென்றா இந்த உலகத்தில் ஆட்சியாளர்கள் தலைவர்கள் எல்லாம் பயமுறுத்தி தங்களுக்கு கட்டுப்பட வைத்தாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு வார்த்தை உசுப்பினா தலையே வெட்டிடுவார்கள். அதனால் மன்னரே என்று நடுங்குவார்கள். மரியாதை மனசில் இருக்கிறதோ இல்லையோ பயத்திலே நடுங்குவார்கள். பெருமானார் என்ன சொன்னார்? தோழர்கள் என்று பேசினார். அப்துஹு வரசூலுஹு என்றார். அல்லாஹ்வுடைய அடியான் என்று சொன்னார். அவருடைய அடிமை என்று சொன்னார். இதைத்தான் மக்களுக்கு சொன்னார். ராஜா என்று மலிக் என்று சொல்லி என்றைக்காவது ஷஹாதா சொல்லி இருக்கிறோமா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி முஹம்மது ரசூலுல்லாஹ்னு முடிக்கலாம். அப்துஹு வரசூலுஹு என்று சொல்லுவோம். நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்ல சொன்னார்கள். எங்களுக்கு அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்ல சொன்னார்களே தவிர பள்ளிவாசலுடைய நிர்வாகி என்று சொல்லவில்லை, ஊருடைய தலைவர் என்று சொல்லவில்லை, ஜஸீரத்துல் அரபுடைய தலைவர் என்று சொல்லவில்லை, இந்த உம்மத்தின் தலைவர் என்று சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய அடிமை, இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடிமை என்று சொல்லுங்கள். அதனால் அந்த மக்கள் சர்வசாதாரணமாக பெருமானாரோடு பழகுவார்கள், உட்கார்வார்கள். பெருமானாரும் தனக்கு மரியாதை தருவதை எல்லாம் தடுத்தார்கள். இந்த நேரத்தில் ஒரு சிலருடைய குரல்களை பொறுத்தளவுல கொஞ்சம் அவங்க இயல்பிலேயே ரொம்ப சப்தமாக பேசக்கூடியவங்க. ஷாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் கொஞ்சம் இயல்பிலே சப்தமாக பேசக்கூடியவர். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ விசுவாசிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வகை அறிவிக்கிறான், லா தர்ஃபு அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, உங்க நபியின் முன்னாடி உங்களுடைய குரல்களை எல்லாம் உயர்த்தி பேச வேண்டாம். அல்லாஹ்வுடைய எல்லா நன்மைகளையும் துடைத்து அழித்து விடுவான். அது நன்மைகளை அழிக்கக்கூடிய பாவம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வகை அறிவிக்கிற நேரம் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காணல. இந்த வகையோடு திரும்பி போனவர் அவரை காணல. அல்லாஹ்வுடைய தூதர் சஹீஹ் முஸ்லிமில் இந்த செய்தியை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியில் இந்த செய்தியை பார்க்கலாம். பெருமானார் என்ன பண்றாங்க, ஒரு மனிதரை அனுப்புறாங்க, ஷாபித்த காணல என்னன்னு பாருங்க. அவர் போய் பார்க்கிறார். சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைகளை சாய்த்து கொண்டு என்னமோ ஒரு பெரிய கவலை நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கவலையாக இருக்கிறார். ஷாபித் என்னப்பா என்று கேட்கிற நேரம் அவர் சொன்னார், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லிவிட்டானே, நபியை குரலில் உயர்த்தி சப்தமாக அழைத்து பேசினால் எல்லா செய்த நன்மைகளும் அழிந்து விடும் என்று. எல்லா நன்மையும் என்னுடைய அழிந்தால் நான் நரகவாசியாச்சே, நான் எப்படி சந்தோஷப்படுவது என்று அவர் சொல்லுகிற நேரம் அழ ஆரம்பித்து விட்டார். அந்த மனிதர் அதையெல்லாம் கேட்டுவிட்டு ரசூலுல்லாஹ்விடம் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், சாபித் பின் கைஸ் அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள், அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள், உங்களுக்கு சப்தமாக பேசிவிட்டார்கள் என்று நினைத்து எல்லா நன்மைகளும் அல்லாஹ் அழித்து நரகத்தில் போட்டு விடுவான், நரகவாசியான நான் எப்படி இன்பமாக இருப்பது என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்கிற நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், போய் சொல்லுங்கள், சாபித் நரகவாசி அல்ல, அவர் நரகவாசி அல்ல,
அவர் சொர்க்கவாசி, அவர் வேணுமென்றே அப்படி பேசவில்லையே, இயல்பிலேயே அவர் அப்படி குணம் படைத்தவர் தானே, அவருடைய குரல் அப்படித்தானே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? பாலைவனத்து மண்ணிலே தன்னுடைய இயல்பான குரலில் கூட பிழை நடந்தால் நரகத்துக்கு போயிருவோமோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மைகளை எல்லாம் அழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவானா என்ற பயம் வர அவர்கள் முகம் வாடி அவர்களுக்குள்ள பெரும் சோகம் நடந்து அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிற அளவுக்கு அவர்கள் பாலைவனத்து மண்ணில் வாழ்ந்தால் நிஜமாக அவர்கள் மறுமையை நம்பினவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் இயல்பிலேயே அந்த குரல் படைத்தவர்கள், இயல்பிலேயே சப்தமாகத்தான் பேசுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் அந்த பிழையை செய்கிற நேரம் நடுங்கி போகிறார்கள் என்று சொன்னால் மறுமையை எப்படி நம்பியிருக்கிறார்கள், மறுமையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவிடம் எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்பதற்கு எவ்வளவு தங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார்கள்.